இன்றைய நாளிலும் 20ஆம் தேதி ஜனவரி மாதம் 2026 ஆண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்றைய நாள் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் வேத தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட பகுதி சங்கீதம் 91 அதிகாரம் 11 வசனம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று இந்த வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த சங்கீதம் 91 எடுத்து வாசிப்போமா இருந்தால் இந்த சங்கீத புஸ்தகம் ஒரு பாதுகாப்பின் சங்கீதமாக இந்த நாட்களில் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உன்னதமான தேவனுடைய, அதாவது வேதம் சொல்லுகிறபடி ஆரம்பத்திலே சொல்லப்பட்ட காரியம், உன்னதமானவருடைய தேவனுடைய மரபிலே இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான் என்று சொல்லி இந்த நாட்களில் ஒவ்வொரு பாதுகாப்பாக இந்த நாட்களை சொல்லிக்கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். இப்படியாக வந்து இந்த நாட்களை பாருங்கள். இந்த 11வது வசனம் சொல்லுகிறது, உன் வழிகளை எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய வழிகளிலே பாருங்கள், இன்றைக்கு அநேக சத்துருக்கள் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறார்கள். அதனாலே இந்த நாட்களிலே எந்த நேரத்திலே எவர்கள் நம்மை இந்த நாட்களிலே நம்மை வீழ்த்துவோம், நம்மை தாக்குவோம் என்று சொல்லி இந்த நாட்களிலே நோக்கத்தோடு இந்த நாட்களில் இருக்கிற வேளையிலும், ஆனால் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறது, உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு தம்முடைய தூதர்களுக்கு இந்த நாட்களை கட்டளையிடுவார். அவர்கள் என்ன செய்வார்களாம்? நம்முடைய பாதங்கள் கல்றாதபடிக்கு அவர்கள் எங்களை தங்கள் கைகளிலே ஏந்தி கொள்ளுவார்களாம். அருமை பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சராக ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நாட்களிலே தேவனுடைய தூதர்கள் இந்த நாட்களிலே தாங்குகிறதையும், தூதர்கள் இந்த நாட்களிலே விபத்துக்களிலே இருந்து அவர்களை இந்த நாட்களிலே தாங்கி நடத்துகிறதையும் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பாருங்கள், நாங்கள் ஒரு வாகனத்திலேயோ அல்லது இந்த நாட்களிலே வேறு வழியிலேயோ விமானத்திலேயோ பயணம் செய்கிற வேளையிலே நமக்கு பாதுகாப்பு என்ன? நமக்கு பாதுகாப்பு நம்முடைய உறவினர்களா, நம்முடைய நண்பர்களா, நம்முடைய சகோதரர்களா? இந்த நாட்களில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி அல்ல. இந்த நாட்களிலே அந்த பாதுகாப்பை கொடுக்கிறவர் கர்த்தர் தான் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த சங்கீதம் 91 இந்த நாட்களிலே தேவன் ஒவ்வொரு விதமான பாதுகாப்பையும் நமக்கு இந்த நாட்களிலே கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய தூதர்கள் நம்முடைய பாதங்கள் கல்லுறாதபடி நம்மை இந்த நாட்களில் ஏந்தி நடத்துகிறதையும், அதே வேளையிலே பாருங்கள், இந்த நாட்களிலே அங்கு நம்மை காக்கும்படியாக இந்த நாட்களிலே தூதர்கள் இந்த நாட்களிலே நம்மோடு கூட இருந்து இந்த நாட்களிலே நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறதையும் இந்த சங்கீத புஸ்தகம் இந்த நாட்களில் நமக்கு தெளிவாக இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த 91வது சங்கீதத்தை நாங்கள் எடுத்து வாசிக்கிற வேளையிலேயே தேவனுடைய பாதுகாப்பு, தேவனுடைய அடைக்கலம், தேவனுடைய ஆண்டவருடைய இந்த நாட்களிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே அவருடைய அரவணைப்பு இந்த நாட்களில் இருக்கிறதே இந்த சங்கீத புஸ்தகத்தின் ஊடாக இந்த நாட்களில் நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இன்றைக்கு நாங்கள் இந்த தேவ அடைக்கலத்திலே இந்த நாட்களில் நாங்கள் இருப்போமா இருந்தால், சத்ரு எந்த வேளையில் நம்மை தொடுகிற வேளையிலே அவருடைய தூதர்கள் இந்த நாட்களிலே பாதுகாத்து நடத்துகிறவராக இருக்கிறார். அருமையான அன்பு பிள்ளைகளே, அநேகருடைய சாட்சிகளை நாங்கள் கேட்டிருக்கிறோம். அங்கே விபத்துக்கள் மத்தியில் இந்த நாட்களிலே அவர்களை இந்த நாட்களிலே ஏதோ வழியில் இந்த நாட்களில் தப்புவிக்கும்படியாக தேவன் தம்முடைய தூதர்களை இந்த நாட்களில் அனுப்புகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட பகிரங்க சாட்சிகளை இந்த நாட்களில் ஆலயங்களில் இந்த நாட்களில் வந்து சொல்லிக் கொள்வார்கள். அதனாலே எனக்கு அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த நாளில் நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் அவரை இந்த நாட்களில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய பாதுகாப்பு உங்கள் அனைவரோடும் இந்த நாட்களில் இருக்கும். அருமையான அன்பு பிள்ளைகளே, நீங்கள் யாராக இருந்தாலும் எந்த இடத்திலும் இருந்தாலும் அங்கே நீங்கள் முழங்கால் படியிட்டு ஆண்டோட சமூகத்திலே ஆண்டோடத்திலே கேளுங்கள், ஆண்டவரே என்னுடைய அக்கிரமங்கள் பாவங்களை மன்னிங்கப்பா, நான் உங்களுடைய பிள்ளையாக இந்த நாட்களிலே வரும்படியாக வாஞ்சிக்கின்றேன், உங்களுடைய இரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரியும் என்று சொல்லி கேளுங்கள். இந்த ஆண்டவர் தன்னுடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து உங்களை இந்த நாட்களில் தன்னுடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளுகிற வேளையிலே எப்படிப்பட்ட நெருக்கங்கள் துன்பங்கள் பெறுகிற வேளையிலும் ஆண்டோடைய பாதுகாப்பு உங்களோடு கூட இருந்ததை நடத்துகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே அன்பு பிள்ளைகளே, அவர் ஒருவரே நம்மை பாதுகாக்கிற தெய்வம்.
அவர் ஒருவரே இந்த நாட்களில் நம்முடைய தேவைகளை சந்திக்கிற தெய்வம். அதனாலே கர்த்தர் அண்டையிலே நாங்கள் வருவோமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஏற்றுக்கொள்வோமா? அவரோடு இந்த நாட்களை இணைந்து நடப்போமா? கர்த்தர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு நம்முடைய பாதங்கள் கெல்றாதபடிக்கு நம்மை தாங்கிக் கொள்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.